சொல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு எழுத்துக்கள் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அது ஒரு எழுத்தாக இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், எத்தனையா வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கை அப்படின்றது ஒரு எழுத்து, இடைன்றது 2 எழுத்து, மரம்ன்றது 3 எழுத்து. ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து உருவாகிறத வந்துட்டு ஒரு சொல்லுன்னு சொல்கிறோம். இந்த சொல் வந்துட்டு தமிழில் மொத்தம் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் அண்ட் உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா ஏதோ ஒரு பெயரை குறிக்கிறது வந்துட்டு பெயர்ச்சொல். நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் நவுன்னு சொல்கிறோம்ல, அது வந்துட்டு பெயர்ச்சொல். அது வந்துட்டு ஒரு குணத்துடைய பெயராக இருக்கலாம், இடத்துடைய பெயராக இருக்கலாம், காலத்துடைய பெயராக இருக்கலாம், சினை பெயராக இருக்கலாம், தொழில் பெயராக இருக்கலாம், இல்லை பொருள் பெயராக இருக்கலாம். இப்போ நேம், பிளேஸ், அனிமல், திங்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அப்போ இந்த குணப்பெயர் அப்படின்னா யாரும் ஒருத்தவங்களுடைய ஒரு குணத்தை குறிக்குது. அவங்க வந்துட்டு எப்படி இருக்காங்க, இப்போ அழகாக இருந்தாங்கன்னா அழகாக இருக்காங்க, இல்லை நேர்மையானவர்னா நேர்மை, இதெல்லாமே வந்துட்டு ஒருத்தருடைய குணம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னா நல்லவர், இல்லை நல்லது, அது எல்லாமே வந்துட்டு குணத்தை குறிக்குது. அப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அழகு எழுதிக்கலாம். அடுத்து வந்துட்டு இடம். இடம்ன்றது ஏதோ ஒரு இடம். அது வந்துட்டு வீடாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரூமாக இருக்கலாம். அப்போ அந்த அறை அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு இடத்தை தான் குறிக்குது. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சென்னை எழுதுகிறேன். அடுத்து காலம். காலம்ன்றது காலை, மாலை, இல்லை வந்துட்டு மதியம், அது எல்லாமே வந்துட்டு காலத்துக்கு அடியில் வரும். இல்லைன்னா வந்துட்டு நேற்று, இன்று, நாளை எல்லாமே காலம்தான். சினைன்றது ஆர்கன்ஸுடைய பெயர். அப்போ வந்துட்டு மூக்கு, காது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சினைக்கு அடியில் வரும். தொழில்ன்றது யாரோ ஒருத்தவங்க செய்கிற ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஜென்ரலாக செய்கிற ஒரு தொழிலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எழுதிட்டுருக்கேன், அப்போ வந்துட்டு எழுதுதல். எழுதுதல் அப்படின்றது ஒரு தொழில் பெயர். பொருள்ன்றது எதா வேணாலும் இருக்கலாம். இப்போ மேசை, நாற்காலி, அந்த மாதிரி. அப்போ வந்துட்டு நான் ஒரு பென்னு, பேப்பர் வச்சுருக்கேன் அப்படின்னா காகிதம், இல்லை வந்துட்டு பேனா, அது எல்லாமே வந்துட்டு எனக்கு பொருள் பெயர் கடையில் வரும். வினை அப்படின்றது யாரோ ஒருத்தவங்க செய்கிற ஒரு தொழில், அதாவது வேர்பு. இப்போ வந்துட்டு நான் நடந்துட்டுருக்கேன்னா நடக்கிறது, ஓடுதல், எழுதுதல், இதெல்லாம் எழுதுதல் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்துட்டு தொழில் பெயர் கடையில் வருது. எழுதுகின்றான், இல்லை நடக்கின்றான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நடக்கின்றான், எழுதுகின்றான். அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்துட்டு எனக்கு வினை சொல்கடியில் வருது. அதாவது நான் செஞ்சிட்ருக்கிற விஷயத்த செஞ்சிட்ருக்க மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா அது வினை. அதை என்ன செய்கிறேன் அப்படின்றத சொன்னேன்னா அது வந்துட்டு தொழில் பெயர் தான். அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். அதை வந்துட்டு நம்ம தெரிநிலை குறிப்புன்னு சொல்கிறோம். குறிப்புனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம் அப்படின்னா அது வந்துட்டு குறிப்பு. ஓவராலாக சொல்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு தெரிநிலை. இடைச்சொல். இடைச்சொல் அப்படின்றது வந்துட்டு பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சேர்க்கறது தான் வந்துட்டு இடைச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆனால் அப்படின்ற வார்த்தை, அப்புறம் வந்துட்டு உம்முன்ற வார்த்தை இடைச்சொல், ஆன்ற வார்த்தை இடைச்சொல், கூன்ற வார்த்தை இடைச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். கடைக்கு போனான் அப்படின்னு எழுதுறேன்னா இந்த கடை இக்குன்னு வருதுல்ல, அந்த இக்கு, இந்த கூ தான் வந்துட்டு இந்த இடத்துல இடைச்சொல். கடைன்றது இங்கே என்னது பெயர் சொல். இங்கே வந்துட்டு கடை அப்படின்றது வந்துட்டு பெயர் சொல், போனான் அப்படின்றது வந்துட்டு வினை சொல். அப்போது இந்த வினை சொல்லையும் இந்த பெயர் சொல்லையும் இணைக்கிற இந்த கூ அப்படின்றது தான் வந்துட்டு இந்த இடத்துல இடை சொல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உரிசொல். உரிசொல் அப்படின்னா எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு விஷயத்தை, அதாவது ரொம்ப ஓவராக சொல்லுவோம்ல. மன்னன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா மன்னனை வந்துட்டு நம்ம மாமன்னன் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த மா அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்துட்டு உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். வேறு எக்ஸாம்பிள்ஸ் உரிச்சொலுக்கு வந்துட்டு இப்போ மாநகரம் அப்படின்றோம். அந்த மா அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, மாநகரம், இதில் வந்துட்டு மா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல. சால சிறந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு, இல்லை நல்லா இருக்கும். அது வந்துட்டு சாலை அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக அப்படின்னு நம்ம எக்ஸாஜரேட் பண்ணுறது. அப்போது நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு உரிச்சொல் கடியில் வருது. இது வந்துட்டு வெறும் நவுனுக்கும், அதாவது பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் மட்டும்தான் வந்துட்டு இது வரும்.
ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சொல்லில் இருக்கிற வகைகள் பார்த்தோம். 4 வகை இருக்குது. பெயர்ச்சொல், வினைச்சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், அப்புறம் உரிச்சொல். பெயர்ச்சொல்லில் வந்து மொத்தம் 6 வகை இருக்குது. குணம், இடம், காலம், சினை, தொழில், அப்புறம் பொருள். வினைச்சொல் கடையில் 2 வகை வருது, தெரிநிலை அண்ட் குறிப்பு. அதுக்கப்புறம் இடைச்சொல் கடையில் வந்துட்டு உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால், ஆ, கு அதெல்லாம். அதாவது நீங்கள் அவ்வீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த ஆன்றது இங்கே இடைச்சொல். உரிச்சொல் கடையில் வந்துட்டு இது வினைக்கும் அப்புறம் பெயர் சொல்லுக்கும் வரும். இப்போ மாமன்னன், மாநகரம், சால சிறந்தது, இதில் மா, சால இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உரிச்சொல்லாக வருது. இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் வந்துட்டு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ மாநகரம் இதில் இருக்கிற உரிசொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மா, நகரம் அந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. அப்போ மான்றத இந்த இடத்துல ஆன்சர். இடைச்சொல் வந்துட்டு கடைக்கு சென்றான், இதில் இடைச்சொல் எது அப்படின்னா அந்த கு அப்படின்றது அங்கே இடைச்சொல். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு நான் எழுதுகின்றேன் இதில் இருக்கிற வினைச்சொல் என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட முடியும். நன்றி.